யாழ்ப்பாணம் வலிகாம வடக்கில் அமைந்துள்ள தையிட்டி காணி அளவீடுகளுக்கு பொய்யான வாக்குறுதி வழங்கிவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்றதாக வலிவடக்கு பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரைக்கு எதிராக இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் வழக்கு தாக்கல் செய்யாதுவிடின் பிரதேச சபையின் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அமைச்சர் சந்திரசேகரம் இந்த ஏற்பாடுகளை செய்து போட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு நாளை வச்சு போட்டு மாப்பிள்ளைய காணையில்ன்ற மாதிரி அமைச்சர் சந்திரசேகரம் எங்க போனவர், அவர் வெளிநாட்டுக்கு போறதாக இருந்தால் இன்னொரு டேட்டை வச்சிருக்க வேண்டும். ஆகையால ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சூழ்ச்சி முறையாகத்தான் இந்த விகார காணி விடயம் என்னென்றால் காலம் தாழ்த்துவதற்கு இந்த மாதம், அதாவது பிரேசபையில் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த மாதம் வழக்கு போடுவதாக தவிசாளர் அறிவிச்சிருக்கார். உண்மையாக தவறே தவிசாளர். ஏனென்று கேட்டால் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு 8 அல்லது 9ஆம் மாதமே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இதற்கான இந்த வழக்கு போடாமல் தாமதிப்பதன் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. பிகாராதிபதியின் பக்கமாக சென்று இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரா என்ற ஒரு அமைச்சம் எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழக்கு போடுவதை தாமதிக்கிறதுக்கா அல்லது இந்த மக்கள் வந்தால் இதை சாட்டிக்கொண்டு இன்னொரு 2 வருஷம் மக்கள் இந்த அளவீட்டை இடைநிறுத்தினால் இன்னொரு பக்கம் 2 வருஷம் கொண்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடா தெரியவில்லை. மற்றது குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு ஜீவன் போற மாதிரி இந்த குழந்தை பிள்ளைகளை தான் அமைச்சரா போட்டு கிடக்கு. அமைச்சருக்கு ஒரு விடயமும் தெரியாமல் செய்திருக்கார். சரி, அமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் ஒரு அடிக்கல் நாட்டை எத்தனை பேர் போறீங்க? இங்க இருக்கிற மற்ற பவானந்தராஜா எம்பி எங்க, அவர் தான் பள்ளிவடக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவர், அவர் எங்க? இவர்கள் எல்லாருமே அங்க அந்த இடங்களுக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆகையால இப்படி பேக்காட்டான விடயத்தை நீங்கள் படம் காட்டி வந்த படத்தை திருப்பி காட்டி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றோம்.